வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு தலைப்பொங்கல். அவளுக்கு பிறந்த வீட்டு சீர்வரிசை வரலன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. பூங்குடிக்கும் அந்த மன கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு பணமெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு வந்து ஒரு அண்ணனா நின்று கொடுங்கடான்னு அவன்தாமா சொன்னான். பூங்குடி, பூங்குடி, எல்லாரும் இருக்காங்க. ஏய் பூங்குடி, பாரு என்ன ஆச்சு பூங்குடி? என்ன? எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா சரவணா? எப்படி இருக்கு? சத்தியமா எனக்கு தெரியல. அப்படியே வானத்தை பொழந்துட்டு மேல போன மாதிரி இருக்கு. எனக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நீ நடத்தி காட்டிட்ட. இது போதும், எனக்கு இது போதும் சரவணா. இவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சா இந்த பாசத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே போறாளே. விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். எப்படி துரத்துறேன்னு மட்டும் பாரு. நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம், அழகாய் உடைந்தேன் நீயே அழுத்தம். நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம், அழகாய் உடைந்தேன் நீயே அழுத்தம். இம்மாறை வானம் மொத்தம் இரு பூசிக்கொள்ளும் சத்தம், இங்கு நீயும் நானும் மட்டும், இது கவிதையோ? நீதானே நீதானே என் கண்கள் தேடும் இன்பம், உயிரின் திரையில் உன் பால் பிம்பம். ரஞ்சிதா, ஏ ரஞ்சிதா. மாமா, என்னாச்சு மாமா? எவ்வளவு நேரமா காட்டு கத்தா கத்திட்டு இருக்க? எங்க போயிட்டாவ? ஐயோ மாமா, அவங்களுக்கு தான் காது கேட்காதே. ஐயோ, சரி போய் கூட்டு வா. நான் போய் கூட்டிட்டு வரேன். சின்னவனே, பெரியவனே. வரப்பா. வாப்பா வாப்பா வாப்பா. நல்லா இருக்காப்பா? அர்ச்சனா, அவங்க ரெண்டு பேர்த்து வேமா கூட்டு வா. சரிங்க மாமா. டேய், நல்லா இருக்குடா, ராஜா மாதிரி இருக்கப்பா. தேங்க்ஸ்பா. ஒன்னும் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? நீங்க என்ன சொல்றீங்களோ அதான்ப்பா. அதெல்லாம் சரிதாப்பா. பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. சின்னவனே, இதுலதான் நம்ம ராஜதந்திரமே இருக்கு. உனக்கு ஏன் இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்றது தெரியுமா? ஏன்னா அமைஞ்சிருக்க இடம் அப்படிடா. அது மட்டும் இல்ல, பணம் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குது. அல்ல தெரியாது அவ்வளவு பணம். அப்படியே பெரிய கோடீஸ்வரங்க. அத்தனைக்கும் அந்த ஒரே பிள்ளைதான் வாரிசு. உங்க அப்பா எப்பயுமே உனக்கு நல்லது மட்டும்தான் யோசிப்பேன், புரியுதா? சரிப்பா, புரியுதுப்பா. நீங்க 3 பேர் வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? தாகம்லாம் ஒண்ணு இல்ல, நான் இப்பதான் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். ஐயோ பாப்பா, ஏய், நான் நேரம்னா நீ தாகங்கிற. தோராயமெல்லாம் பேசக்கூடாது, நல்லா தெரிஞ்சா மட்டும் தான் பேசணும், புரியுதா? தலைய சொரிய கூடாதா? சம்மந்தி வீட்டுல போய் யாரான்னு தலைய சொறிவாங்களா? கவலைப்படாதீங்க, நான் தலையெல்லாம் சொரிய மாட்டேன். எப்படி நடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. இந்த பாரு ரஞ்சிதம், என் வாயை நல்லா பாரு.
ஆ பாக்குறீங்க. அப்பாட இப்பவாது புரிஞ்சதே. ஆ நல்லா புரியுதுங்க. நம்ம சம்பந்தி வீட்டு ஆளுங்க ரொம்ப வசதியானவங்க. ஆ எனக்கு தெரியுமே, நீங்க தான் சொன்னீங்களே. அங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் கத்தி கத்தி பேசக்கூடாது. இல்லங்க, சத்தம் இல்லாம மெதுவாவே பேசுறேன். இல்ல இல்ல இல்ல, நீ பேசவே வேணாம். பேச வேணாங்கிறேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுச்சா? ஆ புரிஞ்சது புரிஞ்சது. அவங்க முன்னாடி உன்ன நானே சரிசமமா நடத்துற மாதிரி இருக்கணும். சரிங்க. அது வெறும் நடிப்பு மட்டும்தான். இந்த பாரு, அதே சாக்கு வச்சு அத வீட்ல வந்து எதிர்பார்க்க கூடாது. புரியுதா? ஆ புரிஞ்சது. இங்க இருந்து கார்ல போறோம், இறங்குறோம். காரை விட்டு அவங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சரிசமம். எப்படி? சரி சமந்தானே. ஆ ஆனா மனசுக்குள்ள என் மேல இருக்க பயம் அப்படியே தான் இருக்கணும். ஆ. அதை விட்டுட்டு இதான் சந்தர்ப்பம்னு சந்தில சிந்து பாடக்கூடாது. புரியுதா? இல்லங்க, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. புரிஞ்சுக்கிட்டியே? அது வரைக்கும் சந்தோஷம். புறப்படலாமா? நீங்க முன்னாடி போங்கப்பா. போங்கப்பா. அர்ச்சனா, சாவி எடுத்துக்க. வாங்க. என்னடா சொல்லிட்டு போறாரு? இப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணா போறோம். போதுமா? சரியா? வாங்க போயிட்டு வந்துடலாம். அத்தை போலாமா? சீக்கிரம் வாங்க. வரோம் மாமா. சீக்கிரம் வாங்க. புறப்படலாமா? போலாம்ப்பா. இந்த பாரு, அவங்க எல்லாம் பணக்கார விட்டு ஆளுங்க. சொன்ன டயத்துக்கு போகணும், இல்லைன்னா கோச்சுக்குவாங்க. புரியுதா? போலாம் போலாம்ப்பா. ஒரு நிமிஷம். பெரியவனே. பா, என்னப்பா என்னாச்சு? இல்ல பெரியவனே, உங்க அம்மாவை கூட்டு போறது ஏதோ தப்பா தெரியுதுப்பா. அவளை இங்கேயே விட்டு போயிடலாமா? என்னப்பா சொல்றீங்க? அவளை இங்கேயே விட்டு போயிடலாம், அதான் எல்லாத்துக்கும் நல்லது. மாமா, அடுத்த தடவை வீட்டுக்கு வரும்போது அத்தையையும் கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சம்பந்தியமா ஸ்ட்ரிக்டா சொன்னாங்கன்னு தானே சொன்னீங்க? ஆமா சொன்னேன். இவ அங்க வந்து ஏதாவது பேசி கெடுத்து விட்டுருவாளே. பரவாயில்லையா உனக்கு? இல்ல மாமா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நான் தான் கூட இருக்கேன்ல. அதான் பயமாவே இருக்கு. இந்த விஷயத்துல மாமியார் மருமகன் ஒண்ணு சேர்ந்து என் பிள்ளையோட வாழ்க்கையில விளையாண்டுட்டீங்கன்னா? என்ன மாமா, எங்களை பத்தி இவ்ளோ கேவலமா நினைச்சிட்டீங்க? இந்த பாருமா, இப்ப யார பத்தி நான் என்ன நினைக்கிறேங்கிற விஷயமே இல்ல. இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் 10 ஜென்மம் எடுத்தாலும் என் பையனுக்கு கிடைக்காது. இத நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். கடவுளா பார்த்து என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கான். அதை யாருக்காகவும் நான் சமரசம் பண்ண முடியாது. இந்த சம்பந்தம் நடந்தே ஆகணும். அது குறுக்கால யார் வந்தாலும், யாரா இருந்தாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன்.